ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவரோடு எருசலேமும் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலே ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடும் சாண்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கைப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு 3 கதாபாத்திரங்களை பற்றி நான் பேச போகிறேன். முதலாவது ஹேரோது, இரண்டாவது 3 ஞானிகள், மூன்றாவது கதாநாயகன். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அவரும் அந்த விண்மீனியம் ஒப்பிட்டு வைக்கலாம். அவங்க 2 பேரும் ஒன்று. அந்த விண்மீனும் இயேசுவும் ஒன்று. முதலாவது ஹேரோது. இயேசு பிறந்தார் என்று கேள்வி கேட்டோன்னே அவர் என்ன செய்தார்? இயேசு பிறந்துட்டாரே அப்படின்னு செஞ்சாரா? அப்படின்னு அவர் உணர்ச்சி வந்துச்சா? கலங்கிட்டாரு, பயந்துட்டாரு.
ஏன்னா இவர் தப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் என்ன செய்தாரு? அந்த அறிஞர்களையும் அந்த அந்த இடத்துல உள்ள ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. நம்ம இடையிலேயே நிறைய ஹேரோதுகள் இருக்கின்றோம். எவர் ஒருத்தர் தப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ நிறைய பயம் வரும், அச்சம் வரும். அப்போ என்னுடைய தப்ப நியாயப்படுத்துறதுக்காக நான் என்ன செய்வேன்? 4 பேரை கூப்பிடுவேன். தெரியுமா? அல்லது மற்றவங்களை பற்றி குறை சொல்றதுக்கு 4 பேரை கூப்பிட்டு பேசுவேன். உங்களிடையே யாரும் அப்படி இருந்தீங்களா? அதை நிப்பாட்டணும். இல்லைன்னா நீங்களும் ஹெரோது போலதான். இயேசு இறைமகன், நான் அவரோடு ஐக்கியமாக இருந்தால் இந்த அச்சம் எனக்கு தேவையில்லை. ஏன் பயப்படுறேன்? ஏன் எனக்கு இந்த பயம்? ஏன் எனக்கு? அவர் குழப்பவாதியாக இருந்தார், தெளிவு இல்லை அவருடைய வாழ்க்கையில, குழப்பவாதியாக இருந்தார். அப்போதுதான் நான் குழப்பவாதியா இருக்கும் பொழுது எனக்கு சிந்தனையில பல மாதிரி ஓடும். என்ன நடக்கும்? அப்படி நடக்குமா? இப்படி நடக்குமா? அவர் அரசர் ஆயிட்டாரா? நான் போயிருவேனே, என்னோட பட்டம் பதவி இழுத்துருவாங்களே. ரிலாக்ஸ்லா பிரதர். டென்ஷன் பார்ட்டி, நிறைய டென்ஷன் பார்ட்டிங்க இருக்கு நம்ம இடத்துல. அப்படி ஆச்சுன்னா, இப்படி ஆச்சுன்னா, அப்படி ஆச்சுன்னா, ஜஸ்ட் கண்டினியூ. அன்னமரி ஹேரோது போல சில பேர் குழப்பவாதியாக இருந்தோம் என்றால், இயேசு பேரை கேட்டோன்னே பயந்துருவோம். சாத்தான்லாம் அப்படித்தானே, இயேசு பேரை கேட்டோன்னு சாத்தான் பயந்து ஓடும். நீங்களாம் இயேசு பேச்சை கேட்டோன்னே வேற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்புறம் சொல்றேன். அப்போ ஹேரோது ரொம்ப பயந்து இயேசு அழிக்கிறதுக்காக அவர் திட்டம் போட்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நான் குழப்பவாதியாக தொடர்ந்து பாவங்களில் இருந்தேன் என்றால், இந்த உடல்ல இயேசுவை நான் அழித்து கொண்டே இருக்கின்றேன். அவர் இங்க உயிர் வாழ முடியாது இந்த உடம்புல. ஸோ அது முதலாவது முக்கியம். கதாபாத்திரம். நீங்க யாராவது ஹேரோதா இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் எல்லாருமே ஹேரோது இல்லைன்னு நம்புறேன். அந்த அளவுக்கு நம்மளாம் போக மாட்டோம். அப்படியே இருந்தாலும் மனமாற்றத்துக்கு வந்து விடுங்க. 2வது கதாபாத்திரம் யார்? அந்த 2வது கதாபாத்திரம் 3 ஞானிகள். அரசன் இல்ல, அவங்க அரசன்கள் அல்ல, 3 ஞானிகள். அந்த 3 ஞானிகள் அந்த விண்மீனை இயேசுவை பத்தி கேட்டோன்னே ஆசை வந்துருச்சு. இயேசு பிறந்துட்டார். ஏன்னா அவங்களாம் ஞானிகள் பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இயேசு யாருன்னு. முன்கூட்டியே அவங்களுக்குலாம் ஞானம் பிறந்துருச்சு. அப்போ என்ன செய்யறாங்க? கேட்டுட்டோன்னு இயேசு கேட்டு என்ன செய்றாங்க? தேட போறாங்க. எங்கடா இவர் பிறந்திருக்கிறாரு? தேட போறாங்க. இயேசுவை தேட போறாங்க. அவங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கிறது அந்த விண்மீன். நீங்கள் இயேசுவை தேட போறீங்களா இல்லையா? தேட போறீங்களா இல்லையா? ஞானிகள் 3 பேர் தேடினாங்க இயேசு எங்க பிறந்திருக்கிறாருன்னு தேடணும். நீங்கள் தேட போறீங்களா இல்லையா? தேட வேண்டியது இல்லைங்க, தேட வேண்டியதில்லை. அவங்க தேட வேண்டி இருந்துச்சு. ஏன்னா இயேசு அப்பதான் பிறந்தாரு. நம்மோடு இயேசு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஏன் தேடணும்? லார்ட் இஸ் வித் யூ. நீங்க அவரை தேட போக அவசியம் இல்லை. ஆனா தேட போய் கொண்டிருந்தோம் என்றால் இயேசுவை காண அடிச்சிட்டோம். நீங்க காண அடிச்சிட்டீங்க இயேசுவை. அவங்க 3 பேரும் இயேசு பிறந்தார் அப்பதான். அப்போ ஞானிகள் போறார்கள். ஆனா இயேசு நம்மோடு இருக்கிறாரே இன்றைக்கு. அப்போ நாம் இயேசுவை தேட போனோம் என்றால் இயேசுவை காண அடிச்சிட்டோம். You don't go searching for Jesus because Jesus is with you. எப்படி இயேசுவை நம்ம காண அடிக்கிறோம் என்றால், நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகளில் சரியா வாழாவிட்டால் அவரை காண அடிச்சிருவோம். நமக்கு உதவியாக இருக்கிறது அந்த விண்மீன். 3வது சொன்ன அந்த விண்மீன். அந்த விண்மீன் எந்த விண்மீன்? இப்போ அந்த விண்மீன் எப்போ இந்த விண்மீன் இப்போ எங்க இருக்குது?
அங்கேயா அங்கேயா இங்கேயா? இந்த விண்மீன். யூ ஆர் த ஸ்டார். அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா, முதல் ஸ்லைட்டை போடுங்க, படிப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சிறப்பாக சத்தமாக படிப்போம். ஞானிகள் ஞானிகள் வானத்தின் பேரொளிகளை போலவும் பலரை நல் வழிக்கு கொணர்ந்துவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வார். நீங்கள் தான் அந்த விண்மீன் இப்பொழுது, ஏனென்றால் அவர் உங்களுள் இருக்கின்றார். நான் கேள்விப்பட்டேன், விஜய் வந்தார்ல, அப்படிங்களா? விஜயனோன்னு எல்லாரும் அப்படி முழிச்சிட்டீங்க. விஜய் வந்தாராம். நம்ம பங்குலேருந்து நிறைய பேர் போனாங்களாம், இளைஞர்களும் நிறைய பேர் போனாங்களாம். கோயிலில் வந்து நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஆள் வந்து குறைவாக இருந்துச்சான் சொன்னாங்க. நான் போகல, தெரியாது. சினிமா ஸ்டார்ஸ், அது உங்களுக்கு மட்டுமில்லை, தமிழகம் முழுவதும் பைத்தியக்காரனுங்க நிறைய இருக்கிறாங்க. சினிமாக்காரர்களை ரசிங்க, தப்பே இல்லை. ரசிங்க, அவங்களுடைய படத்தை போய் பாருங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் பைத்தியமா போகாதீங்க. மலேசியாவில் உள்ள தமிழர்கள்லாம் அப்படிதான் பைத்தியமா இருக்கிறாங்க. பெருங்கூட்டு மக்கள் போய் அவரை பார்க்குற போகிறாங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரா? நேரத்தை வீணாக்கிக்கிட்டு, டைமை வீணாக்கிட்டு, அந்த போயிட்டு அந்த வெயிலையும் அந்த காசை கொடுத்துட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரோம். நீங்கள் அந்த நட்சத்திரம், நீங்கள் அந்த விண்மீன். சற்று முன்பு படிச்சீங்களே, யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் சரியாக இயேசுவை இங்க நிறுத்தி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அந்த விண்மீன். மீண்டும் விடுதலை படிப்போம். அது ஞானிகள் பலரை முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீச திகழ்வர். அது நீங்களா இருக்க வேண்டும். பலரை நல் வழிக்கு கொண்டு கொணர்வது விண்மீன்களை போலவும். அப்போ நீங்க தான் அது. ஸோ யூ ஆர் சப்போஸ் டு பி. ஏன்னா நீங்கள் அந்த விண்மீனை எடுத்து, அந்த விண்மீன் அங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஏனென்றால் இப்பொழுது உலகத்துக்கு இயேசுவை காட்டுறது, டு மேனிஃபெஸ்ட், டு ஷோ டு த வேர்ல்ட் who Jesus is. You don't need that star. You are the star. அப்போ நீங்க சரியாக வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்க பிரகாசிக்க போறீங்க, நீங்க ஜொலிக்க போறீங்க, நீங்க அந்த விண்மீன் போல ஷைன் பண்ண போறீங்க. ஸோ அந்த வழியில தான் நம்ம வாழணுங்க. விண்மீன், நீங்க தான் அந்த விண்மீன். ஸோ யூ ஆர் த ஸ்டார். ஏனென்றால் இயேசு உங்களுள் இருக்கின்றார். எல்லாரும் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கரூர் என்ற ஊரில் இந்தியாவில் 41 பேர் இறந்துட்டாங்க. அவர் போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருடைய எலெக்ஷனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்களாம் போய் பார்க்கறது கேட்கறதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் 41 பேர் சும்மா வீணாக உயிரை கொடுத்துருக்குறாங்க. வீணாக போய் இளைஞர்களும் பெரியவர்களும் பிள்ளைகளும். இயேசுக்கு உயிர் கொடுப்பீங்களா? இயேசு இன்னைக்கு வந்துட்டார்னா இங்கே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவோமா? அது என்ன சாமி, அது இயேசுவா இருக்குதா, ஒரு போலி சாமியாராக இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இயேசுவாக மாறணும். நீங்களும் நானும் இயேசுவாக மாறணும். ஒரு கடுகளவு இந்த புத்தாண்டில் நம்ம ஒரு படி கூட வருவோமே ஆண்டவரோடு, அதை மறந்துடாதீங்க. அந்த ஞானிகள் அந்த குழந்தையை பார்த்துட்டோன்னு அவங்க என்ன நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில்?
அந்த விண்மீனை பார்த்துட்டு இயேசுவை வணங்க போனாங்க, அம்மாவா இல்லையா? பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில்? அடோ, என்ன நடந்துச்சு அவர் வாழ்க்கையில்? அவங்க 3 பேரும் இயேசுவை பார்த்துட்டு, ஏரோது சொன்னார் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன திசை மாறி வேற வழியாக போனார்கள். எப்போ இயேசுவை நாம் சந்திச்சிட்டோமா, எப்போ இயேசுவோடு நீங்கள் உரையாடி விட்டீர்களா, இயேசுவை பார்த்துட்டீங்களா, நீங்களும் திசை மாறி போக வேண்டும். You also have to go a different way. ஒவ்வொரு நாளும் 365 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மாறணும். நான் இயேசுவை சந்திச்சிட்டேன். I have to be different. I cannot be like the world, I cannot be like other people. மற்றவர்களை போல நான் வாழக்கூடாது, நான் வித்தியாசமாக இருக்கணும். பல தடவை சொல்லியிருக்கின்றேன், இன்றும் மீண்டும் ஒரு சொல்கிறேன். இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். போன வருஷம்லாம் ரொம்ப மக்கி போய் சொங்கி போயிருந்தேன். இந்த வருஷம் நான் மகிழ்ச்சி அடைஞ்சு மகிழ்ச்சியாக, போன வருஷம் கொஞ்சம் தான் சிரித்தேன், இப்போ கூட சிரிங்களே. போன வருஷம் கொஞ்சம் குழப்பவாதியாக இருந்தேன், இந்த வருஷம் தெளிவாக இருக்கிறேன். போன வருஷம் நிறைய நோய்கள் இருந்துச்சு, பரவாயில்ல, இந்த நோய்களும் இன்னும் தொடர்ந்து இருக்குது. ஆனால் அந்த நோயை மேற்கொள்றதுக்காக நான் இன்னும் அதிகமாக ஜெபத்தில் போய் ஆண்டவருடைய கிருபையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள போகின்றேன்னு இப்படியே போய்கிட்டு இருங்க. நல்ல செய்தி தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு பூசை முடிஞ்சோடனே வெளியே போகும்பொழுது, ஆண்டவரே ரொம்ப நன்றி இயேசுவே, நீ எனக்கு காட்சி அளிச்சிருக்கின்றீர், ஆண்டவரே தோன்றிருக்கின்றீர் என்று, நான் அந்த விண்மீன், நான் அப்படி தான் இருப்பேன் என்று நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். Can you? Can? Hallelujah! 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 Hallelujah சொல்லும்போது அதே வீட்டிலேயே சொல்லுங்க. காடி ஓட்டும் போது Hallelujah Jesus. வீட்டில் காடி ஓட்டும் போது புலம்பிக்கிட்டு இருக்கோம், என்னடா இவ என்ன சமைச்சிட்டு இருக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு புலம்பாதீங்க. ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே இன்றைக்கு ரசம் இருந்தாலும் ஹalleluya, ஆண்டவரே இன்னைக்கு சாம்பார் இருந்தாலும் ஹalleluya. இது ஆட்டுக்கால் சூப்பு கேட்குது, எதுக்கு ஹalleluya சொல்லிகிட்டே இருக்க, சந்தோஷமாக இருப்போம். இன்னொரு வசனம் இருக்குது, பரவாயில்ல அதை போட வேணாம், இது இந்த வசனத்தோட போதும் இன்னைக்கு. ஸோ இந்த வசனத்தோட நீங்களே அந்த விண்மீன்களாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு அவரே கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஸோ அந்த விண்மீனை பார்த்து விட்டு அந்த இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டீங்க, நீங்கள் திசை மாற வேண்டும், பழைய இருளில் இருக்காதீங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த மகிழ்ச்சி வந்துக்கிட்டே கூட அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இயேசு அதிகமாக பெறுகிறார் என்னுடைய இதயத்திலே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், எந்த இடத்துலையும் இருக்கும் பொழுது அவர் சிறப்பாக இருக்கிறார். ஸோ முடியுமா? முடியும் புலே. ஆமேன், 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 ஆமேன். சரி, சந்தோஷம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.